ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை ஒரு 2 hours ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ண ஆனியன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். ஒரே சைஸில் உருட்டிக்கோங்க. அப்போ தான் ஸ்டீம் பண்ணுறப்ப எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி வேகும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு ஸ்டீமரில் ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அந்த பிளேட்டில் நான் வாழை இலை வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா உருண்டையெல்லாம் அடியில் ஒட்டிக்கும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக பொறுமையாக அந்த வாழை இலை மேலே வச்சுருங்க. இன்றைக்கி நான் 4 பேருக்கு இந்த குழம்பு செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு 12லேருந்து 15 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடுக்குனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி 15 minutes நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணணும். இந்த உருண்டை நீங்கள் குழம்புல போடுறப்ப ஆறி இருக்கணும். சுட சுட போட்டிங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணுறேன், வெந்தயம், இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை நல்லா வணக்கிடுங்க. பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ வணக்கிக்கலாம். நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஸ்பூன் தேங்காய், நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அது கூட சோம்பு, சீரகம், இது ரெண்டுமே தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்னா, புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டை போடுறப்ப குழம்பு கெட்டியாகாமல் இருக்கும். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணுறேன். இப்போ உருண்டை நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி எங்கேயுமே எதுவும் பிரேக் ஆகலை. இப்போ அந்த உருண்டைகளை குழம்புல ஒன்று ஒன்றா பொறுமையாக ஆட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes இந்த குழம்பை பாயில் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 hour கழித்து இந்த குழம்பை எடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.